AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன, அங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் யார் என்பது உள்ளிட்ட விவரங்களை நமது செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, நெல்லை தொகுதியை பொறுத்தவரைக்கும் யார் யார் முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கிறாங்க, எத்தனை சதவீதம் வாக்குகள் அங்கு பதிவாகி இருந்தது, தற்பொழுது 8 மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது, அதற்கான முன்னேற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? வண்டியில கிரவுண்ட்ல பார்க் பண்ணுங்க சார். ரைட் சைடுல பார்க்கிங் இருக்குது. திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்ட அந்த பெட்டிகள் என்பது நெட்டியார்பட்டி அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த அரசு பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரை 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் தான் கடந்த 19ஆம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் இந்த பெட்டிகள் என்பது இங்கு கொண்டு வரப்பட்டு இங்கு சீரிடப்பட்ட அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று சரியாக 8 மணி அளவில் இதற்கான வாக்கு எண்ணும் பணியானது துவங்க இருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்கு எண்ணும் மையத்தை பொறுத்தவரை 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய வாக்கு எண்ணக்கூடிய ஊழியர்கள் மூலம் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 16,54,503 வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் சுமார் 64.10%, அதாவது 10,60,461 வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்தது. சுமார் 1,810 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குப்பெட்டிகள் என்பது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த வாக்கு எண்ணும் பெட்டிகள் வைக்கப்பட்டு தற்போது சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ண துவங்க இருக்கிறார்கள். இதற்காக சுமார் 306 பணியாளர்கள் என்பது தேர்வு செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பணியாளர்களாக சுமார் 51 பணியாளர்களும் கூடுதலாக நியமித்திருக்கிறார்கள். என்றால் மாற்று சுழற்சி முறையில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் பணியமர்த்தப்பட்டு வருகிறார்கள். அவ்வாறு கூடுதலாக சுமார் 51 பணியாளர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்துக்கு வாக்குச்சாவடிகளுக்கும் கொண்டு வரப்பட்ட அந்த பெட்டிகள் என்பது 6 வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கிறது. அந்த 6 வாக்கு எண்ணும் மையங்களும் 14 மேசைகள் என்பது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 14 மேசைகளிலும் நுண்பொறியாளர், உதவியாளர், மேற்பொறியாளர் என சுமார் 306 பேரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் பலத்த சோதனைக்கு உட்படுத்த பிறகு தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி மற்றும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 23 சுற்றுகளும், நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் தொகுதியில் உட்பட்ட பகுதியில் மட்டும் 22 சுற்றுகளும், அம்பாசமுத்திரம் பகுதியில் 21 சுற்றுகளும், பாளையங்கோட்டை பகுதியில் மற்றும் 20 சுற்றுகளும் எண்ணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக ஒரு வாக்கு எண்ணும் மையத்திற்கு ஒரு இருக்கைகள் என சுமார் 6 மேஜைகள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையம் முழுவதுமே பலத்த சிசிடிவி பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் ஸ்மார்ட் வாட்ச், செல்போன் உள்ளிட்ட எந்த உபகரணங்களையும் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு செல்லக்கூடிய காவலர்களாக இருக்கட்டும், முகவர்களாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகள் கொண்டு செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு தேவையான அனைத்து வகையான பாதுகாப்புகளும் ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. சரியாக இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நட்சத்திர வேட்பாளராக பார்க்கக்கூடியவர் அந்த பிஜேபியை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ராபர்ட் ப்ரூஃப் உள்ளிட்ட முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரும் கடுமையான போட்டி என்பது நிலை வருகிறது. இந்த நிலையில் சரியாக 8 மணிக்கு நெல்லை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்க இருக்கிறது. இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. போட்டியிடக்கூடிய தொகுதியாக திருநெல்வேலி மக்களவை தொகுதி இருக்கிறது. தேர்தலின் போது இந்த போட்டி அப்படிங்கிறது எப்படி இருந்தது? தேர்தல் பிரச்சாரங்கள்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் எது நிகழ்ந்ததா? அது குறித்து அவர் சொல்லுங்க. நாகேந்திரன் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆகையால் அவர் கடுமையான போட்டி என்பது நிலவியது. அதே போன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராபர்ட் ப்ரூஃப் என்பவர் போட்டியிடுகிறார். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த புதுமுகமாக இருந்தாலும் அவருக்கு ஆதரவாக திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், சபாநாயகர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அளித்து பல்வேறு பிரச்சாரங்கள் என்பது மேற்கொண்டு வந்தார்கள். அதே போன்று அதிமுக வேட்பாளராக ஜான்சி ராணி போட்டியிட்டார். அவர்களுக்கும் பல்வேறு அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிமுக நிர்வாகிகள் நேரில் வந்து அவர்களுக்கு தேர்தல் பணியில் ஈடுபட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை பாராளுமன்ற தொகுதி போட்டியிடக்கூடிய சுமார் 23 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அந்த 23 வேட்பாளர்களையும் நட்சத்திர வேட்பாளராக நைனா நாகேந்திரன், ரூபி மனோகரன் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுகிறார்கள். சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணியானது துவங்க இருக்கிற நிலையில் சரியாக 12 மணி முதல் 2 மணிக்கு யார் முன்னணி என்ற முழுமையான விவரங்கள் தெரிய வரும். கார்த்திகா. மருதுபாண்டி, தொடர்ந்து நீங்க விவரங்களை சேகரிங்க. மீண்டும் நாம் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.